ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை நோக்கி கடந்து வருகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை சரியான முடிவு வாழ்க்கையை மாற்றும்னு என் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது. இதுதான் தீர்க்கமான ஒரு வார்த்தை. வேதத்தில் ரூத்தை குறித்து நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் தன் மாமி இடத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ போகும் இடத்தில் நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறார் என்றால் தன்னை தேவனுக்குள்ள ஒரு சரியான தீர்மானம் என்ன செய்கிறதை எடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் நகோமிக்கு இன்னொரு மருமகள் இருக்கிறார், ஒருபாள். அவள் இடையிலே முத்தம் செய்துவிட்டு மாமியை விட்டு திரும்பி போய்விட்டாள். ஆனால் இந்த ரூட்டோ எதிர்மறையான சிந்தைகள் இருந்தாலும், எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும், எல்லாமே சாத்தியம் இல்லாமல் இருந்தாலும், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவள் சரியான ஒரு முடிவு, சரியான ஒரு தீர்மானம் எடுத்தாள். அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதை பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம சரியான தீர்மானம் எடுக்கிறதுல தவறி விடுவோம், சரியான முடிவு எடுக்கிறதுல குழப்பமாகவே இருக்குதே என்று சொல்லி நினைப்போம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ ஏதோ ஒரு காரியத்தில் முடிவு எடுக்கிறதுல ஒரு குழப்பத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாய். உனக்குள்ள நான் இதை எப்படி எடுக்கணும்னு தெரியலையே என்று சொல்லி குழப்பம் இருக்கிறது. குழப்பம் இருக்கும் பொழுது முடிவு எடுக்கக்கூடாது. குழப்பம் இருக்கும்போது தேவ சமூகத்தில் போய் அமரணும். தேவ சமூகத்தில் போய் அமரும் பொழுது ஆண்டவர் எப்படி நம்ம முடிவெடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னார், நான் உனக்கு போதித்து உனக்கு நான் ஆலோசனை என்ன செய்வேன் சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. நம்முடைய தேவன் ஆலோசனையை சொல்கிற தேவன். தாவீதுக்கு ஆலோசனையை சொன்னார், அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது, நீ போ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று அவனுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு சரியான பாதையை ஆண்டவர் நடத்தினது போல, தாவீதை நடத்தினது போல உன்னை நடத்த மாட்டாரா, உன் குடும்பத்தை நடத்த மாட்டாரா? இன்றைக்கு உன் முடிவு சரியான முடிவை எடுன்னு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சரியான முடிவு தான் ஒரு குடும்பத்தை என்ன செய்யலாம், மாற்றலாம். ஒரு சரியான முடிவு தான் ஒரு தலைமுறையை என்ன செய்யலாம், மாற்றலாம். ஒரு சரியான முடிவு தான் உன் எதிர்காலத்தையே என்ன செய்யலாம், மாற்றலாம். ஒரு சூழ்நிலையை பார்த்து நீ முடிவெடுக்காதே, தேவனுடைய வார்த்தையை பார்த்து நீ முடிவெடு என்று ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலையை பார்த்து தான் முடிவெடுப்போம், பணத்தை பார்த்து தான் முடிவெடுப்போம். இல்லைன்னா நமக்கு எல்லாம் சாதகமாக இருக்குதுன்னா முடிவெடுப்போம். அதை பார்த்து நம்ம சூழ்நிலையை பார்த்தோ, மனிதர்களை பார்த்தோ, பணத்தை வைத்தோ எந்த விதமான முடிவை நம்ம எடுத்து விடக்கூடாது. கர்த்தரை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து அவர் என்னை எப்படி நடத்துகிறார், அவர் என்னை சரியான பாதையில் தான் நடத்துகிறாரா, தேவனுடைய வழிநடத்தல் இதை குறித்து இருக்கிறதா என்று சொல்லி அவருடைய வார்த்தையை பார்த்து நம்ம முடிவெடுக்கும் பொழுது தான் உன் வாழ்க்கையை மாற்றத்தை நான் உண்டாக்குவேன். நான் உன்னை உன் வாழ்க்கையில் மாற்றத்தை தர ஆயத்தமாக இருக்கிறேன். நீ சரியான முடிவெடுக்க ஆயத்தமாக இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் சரியான முடிவு ஆண்டவரை வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லியிருக்கிறேன். அன்னைக்கு ரூத் எடுத்த முடிவு தான் அவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாய் மாறினது. ரூத் எடுத்த சரியான முடிவை பிள்ளைகள் எடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.